ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது ராக்கிங் ஸ்டார் ஜெயநாரல் அனிமே கேங் அண்ட் நான் தான் உங்கள் SJI. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளூ லாக் அனிமே சீரீஸ் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கன்டினியூ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வேலைன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? ஓப்பன் பண்ணால் ராய்ச்சி இருக்கான்ல, அவன் என்னோட டெக்னிக் மேக்னிஃபிஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவான். மற்றவங்க எல்லாருமே அவங்க பவரை பற்றி மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்புறம் நம்ம குனிகாமிட்டன் வரும். அவன் சொல்லுவான் என்னோடய பவர் லெஃப்ட் ஃபுட் ஷாட்னு. நம்ம பச்சீரா ட்ரிப்ளிங்னு சொல்லுவான். என்னோட ஜம்பிங் அப்படின்னு நிசாகிட்ட கேட்கும்போது எனக்கு என்னன்னு தெரில அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். சரி நீ எப்போ சொல்லணுமோ சொல்லிக்கோ, சிகிரி அப்படின்னு நம்ம சிகிரியை கூப்பிடுவான். எனக்கு தெரியும் ஆனால் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். நாங்களாம் சொல்லுவோம்ல, நீனு சொல்லு அப்படின்னு. ஏன் இப்படி சுயநலமாக இருக்க அப்படின்னு நம்ம ராய்ச்சி சொல்லுவான். அப்புறம் ககமாரு சொல்லுவான், நம்மளால் இந்த ஈகோவை வச்சுட்டு அடுத்த மேட்சை ஜெயிக்க முடியுமா குவான் அப்படின்னு கேட்பான். அப்போக்கு பக்கத்தில் இருக்கணும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவான். சரி இது இங்கே பாருங்கள், இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு குவான் சொல்லுவான். பச்சிரா படி தூங்கியிருப்பான். நம்ம ஹீரோ முழிப்பான், என்னடா தூங்கிட்டான்னு. ஓப்பன் பண்ணால் இந்த எபிசோட டைட்டிலில் போடுறாங்க. நம்ம டீம் செட் எல்லாருமே ஃபுட்பால் கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான், தோத் ஆஃப் சாக்கர் கேரியரே முடிஞ்சு அப்படின்னு. அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஹீரோ டின்னர் சாப்பிட போயிடுவான். டின்னர் சாப்பிடும்போது நம்மக்கிட்ட எந்த ஸ்ட்ராட்டஜியுமே இல்லையோ, நம்மக்கிட்ட எந்த பவருமே இல்லை வெப்பன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது குனிகாமி அங்கே வருவான். ஹாய் குனிகாமி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போது நான் உனக்கு தேங்க்யூ சொல்லணும், நீ எனக்கு பால் பாஸ் பண்ணதுக்கு அப்படின்னு குனிகாமி சொல்லுவான். நம்ம ஹீரோ அப்படியா அப்படின்னு கேட்பான். சரி குட் நைட் அப்படின்னு குனிகாமி கிளம்புவான். அப்போது நம்ம ஹீரோ கூப்பிட்டு நீ எதுக்காக சாக்கரில் ஆடுற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பான். என்ன கேள்வி இது அப்படின்னு அவன் கேட்பான். இல்லை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அவ்வளோதான் அப்படின்னு அவன் சொல்லுவான். நான் சாக்கர்லே சூப்பர் ஹீரோ ஆகணும் அப்படின்னு குனிகாமி சொல்லுவான். சின்ன வயசில் நான் ஒருத்தரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்கேன், அவரை மாதிரியே நானும் ஒரு ரியல் லைஃப் சூப்பர் ஹீரோ ஆகணும், ஸோ அதுக்காண்டி தான் விளாட வந்தேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். நீ சீரியஸாக தான் சொல்கிறியா அப்படின்னு இசாக்கி கேட்பான். நான் என்னோடய கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்த எல்லைக்கு வேணால் போவேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஓ கூல் அப்படின்னு அவன் சொல்லும்போது இரு உனக்கு ஒரு கிஃப்ட் அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு எனக்கு பிடிச்ச சாப்பாடை கொடுப்பான். இது உண்மையாவா, இது ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆளுக்கு பாதி எடுத்துப்போ அப்படின்னு குனிகாமி சொல்லுவான். நான் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, ஒரு வேளை நான் ராய்ச்சிக்கு பாஸ் பண்ணியிருந்தா என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம இசாகி சொல்லுவாள். உன்னோட பவர் எனக்கு தெரிஞ்சு கோலை ப்ரிடிக்ட் பண்ணுறதா கூட இருக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லுவான். அவன் அந்த சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு ஓ செமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அப்படியே நம்ம ஹீரோ சாப்பிட்டு பார்ப்பா, அதுவும் செமையாக இருக்கும். 2 பேரும் ஜாலியாக அந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் குனிகாமிக்கு தேங்க்ஸ் சொல்லுவான். சரி பரவாயில்ல அப்படின்னு அவனு சொல்லுவான். நெக்ஸ்ட்டு கேமில் கண்டிப்பாக ஜெயிக்கிறோம் அப்படின்னு 2 பேரும் சம்மதம் எடுத்துக்கிறாங்க. இப்போது அடுத்த மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது, டீம் ஒய் வெர்சஸ் டீம் ஜெட். அப்போது நம்ம டீம் ஜெட் எல்லாருமே பிளான் போடுவாங்க. முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு நமக்கும் காமிப்பாங்க. நம்ம குவானும் முன்னாடி நடந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா, நான் இந்த டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்கேன், 90 நிமிஷத்தில் ஆளுக்கு 10 நிமிஷம், அந்த ஒரு ஆள் போகும்போது எல்லாருக்குமே சான்ஸ் இருக்குது, அந்த ஒரு ஆளை எல்லாருமே ப்ரொடக்ஷன் பண்ணோம் அப்படின்னு அந்த குவான் சொல்லுவான். ஸோ நான் ஃபுல் மேட்ச்லேயே கோல்கியாக இருக்கேன் அப்படின்னு இந்த பழைய கோல்கி சொல்லுவான்.
சரி நான் டிஃபென்ஸ் நிற்கிறேன் அப்படின்னு சீக்கிரி சொல்லுவா. இப்படியே எல்லாருமே அவங்கவுங்க பொசிஷனை செலக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. மேட்ச் டே வந்துடும். பச்சீரா தான் ஃபஸ்ட். பச்சீராவும் பாலை ட்ரிபிள் பண்ணிட்டு போயிருப்பான். நம்ம ஹீரோ பச்சீரா பற்றிலாம் பேசிகிட்டு இருப்பான். அவனோட ட்ரிபிளிங் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பான். அப்போது 2 பேர் வருவாங்க. 2 பேர் வரும்போது பின்னாடி இருந்து ஒருத்தர் சைலண்ட்டாக அந்த பால் தடுக்க நினைக்கிறான். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோ அவங்க என்ன பிளானில் வந்திருக்காங்கன்னு யோசிச்சு பார்ப்பா. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ ரெடி ஆயிடுவா. அடுத்து குனிகாமியும் கரெக்டாக பாலை கிட்ட கொண்டு போய் லெஃப்ட் ஷூட் ஏற்றலாம் பார்க்கும்போது கரெக்டாக எத்துவா 2 பேர் வந்து தடுத்துருவாங்க. எப்படி பிளாக் பண்ணாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்ப்பா. அப்போது நம்ம ஹீரோ அந்த ஒக்காவா பற்றி யோசிச்சு பார்ப்பா. அவன் ஏன் இன்னும் டிஃபென்ஸே பண்ணாமல் இருக்கான், ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்ப்பா. பார்த்தா திரும்பவும் நம்ம குனிகாமி ஷூட்டை தடுத்துருவாங்க. பால் நிக்கோ கிட்டே போகும். நிக்கோ ஸ்ட்ரைட்டாக ஒக்கவா இருக்க இடத்துக்கு அடிப்பா. பாலை தடுக்கலான்னு நம்ம ஹீரோ போகும்போது அந்த பால் ஸ்ட்ரைட்டாக ஒக்காவா கிட்டே வந்துடும். ஒக்காவும் ஸ்ட்ரைட்டாக ட்ரிபிள் பண்ணிட்டு போய் கோல் கேவே தாண்டி கோல் அடிச்சிருவான். இதனால டீம் ஒரு கோல் ஆயிரும். நம்ம ஹீரோவும் ஒக்காவோட ஷூட்டிங் பவர் நினச்சி அமேசிங்காக இருக்குன்னு சொல்லுவான். ராய்ச்சி இன்னொருத்தனை திட்டிகிட்டு இருப்பா. அப்போது குவான் சொல்லுவான், யாரும் டிசப்பாயின்மெண்ட் ஆகாதீங்க, அவங்க ஒரு கோல் தான் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். நம்ம குவான் கிட்டே பால் வரும். குவான் ஹெட் கொடுத்து குனிகாமிட்ட கொடுப்பா. குனிகாமி பால் வச்சுட்டு இருக்கும்போது நிக்கோ பறித்து இன்னொருத்தண்டை கொடுத்துருவான். எப்படி அவன் உக்காவா கிட்ட பாஸ் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பா. பார்த்தா அவங்க டைமை தான் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டாக ஃபஸ்ட் ஹாஃப் முடியும். ராய்ச்சி என்கிட்ட பாலை கொடுங்கடா இங்கேப்பா. பார்த்தா விசில் அடிக்கும். செகண்ட் ஹாஃபும் பெகின்ஸ் ஆகும். அப்போது ராய்ச்சி கடுப்பில் கத்திகிட்டு இருப்பா. யுடாயின்னு ஒருத்தன் இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். அவன் நேராக போய் டேக்கிள் பண்ணுறேன்னு விழுந்துருவான். இது ககமாரும் எப்படியாவது கோல் அடிக்கணும் அப்படின்னு பாலை கொண்டுட்டு போயிட்டுருப்பா. நம்ம இசாகிக்கிட்ட பால் வரும். நம்ம இசாகிக்கு ஒரு இடம் தெரியும், அங்கே பாலை பாஸ் பண்ணுவான். கரெக்டாக ககமாரு வந்து கோல் அடிப்பான். ஆனால் தடுத்துருவான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு, அவன் தடுத்துட்டான், நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது பின்னாடி இருந்து ஒக்கவா நிற்பான். இது பெரிய ஆபத்து அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிப்பான். பார்த்தா நம்ம பச்சீரா தான் பாஸ் பண்ண போவான். பார்த்தா அந்த டீம்காரங்க எல்லாரையும் மறைச்சிட்டு இருப்பாங்க. அந்த பால் எங்கே போகணும் நம்ம ஹீரோ ப்ரிடிக்ட் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துக்கு போவான். பார்த்தா அந்த பால் நிக்கோ கிட்டே தான் போகும். பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோ மாதம் என்கிட்ட கொடுத்து அந்த பாலை டேக்கிள் பண்ணுவான். நிக்கோவே மிரண்டுருவான். இப்போது டீம் ஓட போகிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த கரெக்டான பிளேஸை சூஸ் பண்ணி கோல் அடிப்பா. அதை நிக்கோ தடுத்துருவான். கரெக்டாக ஆனால் ககமாரு அடிச்சிருவான். இப்போது டீம் செட்டுக்கு ஒரு கோல். இந்த ஷாட் செமையாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ மற்றவங்களும் சொல்லுவாங்க. நீ ரியாக்ட் பண்ணது செமையாக இருந்துச்சு அப்படின்னு குவான் சொல்லுவான். நீ எப்படி கண்டுபிடிச்சாத அப்படின்னு நிக்கோ கேட்பான். உங்கள் வாயை அடைச்சி இந்த கேமை வின் பண்ணி காட்டுறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆனால் நீ என்ன பீட் பண்ண முடியாது அப்படின்னு நிக்கோ சொல்லுவான். இதோடைய இந்த எபிசோட் முடியுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த எபிசோட் கூடிய சீக்கிரத்துலேயே அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவாக இருக்கும். ஒரு 100 லைக்ஸாக கொடுத்துட்டு போங்க. ஓகே காய்ஸ், பாய்.